வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால். ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால் நடந்திருக்கு. ஸோ இதை எப்படி சார் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் மூலிமா அனலைசிஸ் பண்ணுறது, மார்க்கெட் சினாரியோ மூலிமா அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நிறைய பேர் கொஸ்டின். ஸோ இந்த ஒரு ஃபால் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கொஸ்டின். ஸோ எப்படி பண்ணுறது என்ன இது. ஸோ ஒரு வாரமாகவே கிட்டத்தட்ட இந்த வீக்காகவே நம்ம சொல்லியிருக்கோம் ரேஞ்ச் என்ன அப்படின்றத. அந்த ரேஞ்சுடைய மிட் பாயிண்ட்டும் கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதை நீங்கள் கணக்கீடு படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்தெந்த மிட் பாயிண்ட்ஸை கடந்துருக்கிறாங்க, எங்கேருந்து கீழே வந்துருக்குறாங்க அப்படின்றது. ஸோ இதை ரெண்டாவது ஒரு கொஸ்டின் எல்லாருமே கேட்குறது. மேக்ஸிமம் ஒரு ஒரு இப்போ ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் பக்கம் இன்னைக்கு கேட்டிருப்பாங்க. 7 பேத்துக்கு மேலே. சார் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்களா என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் அவங்கள்ட்ட சொல்கிறது, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் வேறு. ஏன்னா அவங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் வேறு, அவங்களுடைய கேபிட்டல் சைஸ் வேறு. சரிங்களா? அதாவது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 அக்கௌண்ட்ஸ் நியர்பை ஒரு 80க்கு மேலே இருக்குது அதில். சரிங்களா? அப்போ அதை வச்சு நம்ம பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறோம். ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. காலையில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு 9 to 9:30, 9:15 to 9:30, 9:45 அதுக்குள்ளேயே நம்ம ட்ரேடை முடிச்சிருவோம். ஸோ அதுக்கான செட்டப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ண முடியுமான்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா உங்களுடைய கேபிட்டல் சைஸ் வேறையாக இருக்கும், உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வேறையாக இருக்கும். ஸோ அப்போ அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்க்குறத விட நம்மளால் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும், நம்மளால் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கேபிட்டல் சைஸ் என்ன, நம்ம கேபிட்டல் சைஸுக்கு என்ன ரிஸ்க் வைக்கிறது, ரிவார்ட் வைக்கிறதுன்றதை யோசிச்சிங்கன்னா தான் நீங்கள் கற்றுக்கவும் முடியும், சஸ்டெயினும் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஸோ இன்னொருத்தர் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணி கண்ணில் காமிச்சிட்டாங்கன்னா அதை பார்த்த உடனே நம்மளும் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது செபியில் சொன்னது ஒரு RIA லைசன்ஸ் வச்சுருக்கவங்க தான் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வெளியில் காமிக்கணும், அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை வெளியே காமிக்கணும். மற்ற யாருமே நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு ட்ரைனிங் எடுக்கலாமே தவிர நீங்கள் உங்களுடைய P&L வெளியில் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ரூல்ஸ். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ நீங்கள் உங்களுடைய P&L காமிச்சு மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் செபியுடைய ரூல்ஸ். இங்கே எல்லாருமே கேட்குறது தான். அப்போ நான் டெய்லியுமே உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன், எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத, எப்படி லெவல்ஸ் எடுக்கணும் அப்படின்றத டெய்லியுமே நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் கன்க்ளூட் பண்ணி பாருங்கள். நீங்களும் அதில் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி நீங்களும் நான் ஒரு லெவல் எடுக்கிறேன், நீங்கள் ஒரு லெவல் எடுங்க. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ அப்படித்தான் இதை கற்றுக்கணுமே ஒழிஞ்சு, இல்லை நீங்கள் பண்ணுறதை கரெக்டாக பண்ணணும், நீங்கள் எடுக்கிற மாதிரியே நானும் லெவல்ஸ் எடுக்கணும், ஆனால் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எனக்கு வேறு மாதிரி இருக்கணும், இல்லை என்னோட ரிஸ்க் ரிவார்டு வேறு மாதிரி இருக்கணும்னா தான் நம்மள்ட்ட அதை ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஓவரால் உங்களுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மேலேயோ இல்லை கீழேயோ இல்லை சைட் வைஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனாலிசிஸ் டோட்டலாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ. உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி நடந்திருக்க மொமெண்டம் வச்சே நம்ம சொல்லிடுவோம். காலையில் ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் ஆனவுடனே ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த சின்ன இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த சின்ன இடத்துல உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு, உங்களுடைய கான்ஃபிடென்ட் தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல எஸ்டர்டே லோ இந்த இடத்துல இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது, ஓப்பன் இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் இதை என்ட்ரி ஆக்கி இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை இதுக்கப்புறம் நம்மளுக்கு வீக்லி லோ இருக்குது, வீக்லி லோ உடைச்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி மார்க்கெட் பெரிய டவுன்ஃபால். அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வீக்லி லோ 222. ஸோ அந்த 222 மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபாலே. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அங்கே நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. ஆனால் இங்கேயே நீங்கள் விழுகுவாங்க அப்படின்றத, கீழே வரப்போகிறாங்க இல்லை இங்கேயே கீழே வரப்போகிறாங்கன்றத டிசைட் பண்ணுறது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்.
அப்ப அத அனலைஸ் பண்ணுச்சுன்னா, அது பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட இன்க்ளூட் பண்ண முடியும். சும்மா அப்ப பொத்தாம் பொதுவா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு, அந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரி எடுத்துட்டு, நெறைய பேர் இந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் 23,000 இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கூட நெறைய பேர் போய் மாட்டியிருக்காங்க. எனக்கு வந்த மெசேஜ் தான். 23,000க்கு கீழ போகும்னு நான் எதிர்பார்த்தேன். போகல. அப்ப அங்கேயும் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அடி ஆகுது. ஏன்னா, நீங்க அனாலிசிஸ் பண்ணல. சரியா அனலைசிஸ் பண்ணா தான் அது தெரியும். கரெக்ட்டான அனலைசிஸ் இருக்கணும். நீங்க ஒரு லக்கு தேவையில்ல. நாலேட்ஜ் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தா போதும். ஆனா, உங்களுடைய அனாலிசிஸ் கரெக்ட்டா இருக்கணும். அனாலிசிஸ் கரெக்ட்டா இருந்து, டேட்டாவ சரியா உங்களால ஆராய தெரிஞ்சால் மட்டுமே தான், நீங்க வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் கூட உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு இண்டிகேட்டர் யார் ஒருத்தர் அந்த இண்டிகேட்டர தயார் பண்றாங்களோ, சரிங்களா? இல்ல அந்த இண்டிகேட்டரோட ஸ்ட்ராட்டஜிய உருவாக்குனவர் ஒருத்தர், அத பத்தி சொல்லாம அந்த இண்டிகேட்டர நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நெறைய பேத்துக்கு இங்க ஆர்எஸ்ஐ தெரியும். அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர யார் கொண்டு வந்தாங்க? எதற்காக அத கொண்டு வந்தாங்க? அதுல அந்த ஆர்எஸ்ஐல உள்ள ரூல்ஸ் என்ன? ஒரு இண்டிகேட்டருக்கு எப்பயுமே ஒரு ரூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் எத்தன பேத்துக்கு தெரியும்னு தெரியல. அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே இந்த இண்டிகேட்டர நீங்க பயன்படுத்த முடியும். எதுவுமே தெரியாம ஒருத்தர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்ன்னு சொல்லி ஏதோ ஒரு இண்டிகேட்டர் எடுத்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பை வந்துருச்சு, ஒரு செல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போயிருந்தீங்க அப்படின்னா, அவ்வளோதான் மார்க்கெட்ல வந்து நீங்க என்னைக்குமே கத்துக்க முடியாது. ஒரு இண்டிகேட்டரே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட, அந்த இண்டிகேட்டர ரெடி பண்ணவர் அந்த இண்டிகேட்டருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பார். அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் கடைசியில அட் தி எண்ட் உங்களுக்கு வந்து ஆர்ஓஐ கம்மியா தான் இருக்கும். உங்களோட பி&எல் வந்து மைனஸ்ல தான் போய் முடியும். ஸோ ஒரு இண்டிகேட்டரா இருந்தாலும் சரி, ஒரு அனாலிசிஸா இருந்தாலும் சரி, அத வந்து கரெக்ட்டா பண்ண பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால்ல 23,071ல முடிச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு என்ன டேட்டா குடுத்துருக்காங்க? 23,300 கால் ஆப்ஷன், 23,000 புட் ஆப்ஷன். ஸோ சிம்பிள். இது ரொம்ப சிம்பிளா எடுத்துங்க. இதோட மிட் பாயிண்ட் என்ன? 23,150. ஓகேவா? அடுத்து 23,000 புட் ஆப்ஷன், 23,500 கால் ஆப்ஷன். இதோட மிட் பாயிண்ட் என்ன? 23,250. அப்ப இவ்வளோ பெரிய டவுன்ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் போகணும்னா, இத பியர்ஸ் பண்ணா மட்டும் தான் மேல போக முடியும். இந்த 23,150 தாண்டுனால் மட்டும் தான் மார்க்கெட் மேல போ முடியும். அதர்வைஸ் இவங்க குடுத்திருக்க இந்த 300 காலையோ, இல்ல 500 காலையோ ரீச் பண்ண முடியாது. இத தாண்டுனால் தான் முதல்ல. அப்ப இங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கணும். ரியாக்ட் பண்றாங்க மீன்ஸ், அந்த இடத்துல வரும்போது டேட்டாஸ் என்ன சொல்லுது? ஐவி என்ன சொல்லுது? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அங்க வரும்போது சேஞ்ச் ஆகுறாங்களா? இல்ல இதே நிலைப்பாட்டோட தான் இருக்காங்களா? இப்படிலாம் அனலைஸ் பண்ணணும். அப்ப இது நீங்க டேல பார்க்குறதுன்னா, முந்தைய நாள் இன்னைக்கு குளோசிங்ல இந்த டேட்டா இருக்கு. இதே டேபிள் இருக்கு. இதே டேபிள் நாளைக்கும் கன்டின்யூ ஆகுதா? இல்ல சேஞ்சஸ் ஆகுதா? இல்ல இன்னைக்கு இருக்கிற இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி, இந்த இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி நாளைக்கு எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க? நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த சினாரியோல இருக்கு? சினாரியோ அனாலிசிஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டே அதுல தான் இருக்கு. ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டே அதுல தான் இருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் ரீட்டெயில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதே அந்த சினாரியோவில் தான். அப்போ இன்னைக்கு கால் சைடு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக முடிஞ்சிருக்கு. அப்போ நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகிற போகிறாங்க, ஓப்பன் ஆனோடனே எந்த பக்கம் அவங்க மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்போ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி நம்ம சொல்லியிருக்கோம், கால் சைடும் புட் சைடும் ஒரு மூணு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கெலாம் அப்ளிகபிள் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. நீங்கள் இதை வந்து நீங்கள் தனியாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா இது ஒவ்வொன்றையும் டேட்டாஸ் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் ஆனோடனே மேலே போனாங்கன்னா கால், கீழே போனாங்கன்னா புட்டுன்னு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். யூஆர் இன் ரெட். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப மெயின் விஷயம் இந்த ஓவர் ட்ரேடிங். ஒரு ட்ரேட் காலையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லாஸ் ஆயிடுச்சுனாலும் க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லை ப்ராஃபிட் ஆயிடுச்சுனாலும் க்ளோஸ் பண்ணிடுங்க.
அதை எடுத்து மறுபடியும் லாஸை கவர் பண்ணுறேன்னு எடுத்து இல்லை ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம நினச்சபடி தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா ஓவரால் நீங்கள் க்ரீனில் தான் இருந்திருக்கும் முதல்ல. ஓகேங்களா? அகைன் நீங்கள் முடிக்கும்போது ஈவினிங் எண்ட் ஆஃப் த டே ரெட்டில் முடிச்சிருவீங்க. ஸோ ரொம்ப இதெல்லாம் முக்கியம். அப்போ இப்போ நீ கால் சைடு இம்ப்ளாய்டு வாலிடிட்டி அதிகம், புட் சைடு வந்து காலை விட கம்மியாக இருக்காங்க. நாளைக்கு ஓப்பனிங்கில் எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கணும். அதேமாதிரி 23,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 70 பாயிண்ட். அப்போ 22,930 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம், 23,345 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். ஸோ இதுக்கு அடுத்து கீழே இருக்க என்ன புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஐடிஎம் புட் ஆப்ஷன் தான் இருக்காங்க. ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் இது மேலே 22,500 தான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. 22,500, 22,800. அப்போ இங்கே வரணும்னா மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ் கீழே வரணும்? ஃபஸ்ட்டு 23,000 வரணும், ரெண்டாவது 22,930 வரணும். ஸோ இங்கே எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை ஒவ்வொன்றையும் நீங்கள் முந்தைய நாள் எழுதி வைக்கணும். எப்படி எழுதி வைக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியே எழுதி வைங்க. எப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த ஹை வச்சுருந்தாங்க, ஒரு ஹையிலேருந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆன பாயிண்ட்ஸ் எழுதிட்டு ஓப்பன் ஆகிருக்காங்க, ஓப்பனுக்கு மேலே எவ்வளோ ஹை வச்சுருக்காங்க, எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், இது எல்லாத்தையும் கடந்து கீழே ஒரு நம்பரில் க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் இருக்குன்னு எழுதி வச்சிங்கன்னா ரைட் பண்ணீங்க அப்படின்னா அது நாளைக்கு காலையில் நீங்கள் அந்த பேப்பரை பார்க்கணுன்றதே அவசியம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது காலைல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்போ டேட்டா எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு அதில் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்ற பாருங்கள். இப்படி எழுத பழகிட்டிங்கன்னா நாளடைவில் இது வந்து உங்களுக்கு மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு விஷயத்த கண்டினியூவாக நீங்கள் பண்ண ரைட் பண்ண ஒரு டேட்டாஸை நீங்கள் கால்குலேட் பண்ண நாளைக்கு ஜஸ்ட் நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கனாலே சொல்லிடுவீங்க. அதனால தான் நான் எழுதுங்கன்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஓவரால் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் கிடச்சிருச்சு. ஒயிட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 115, அப்போ கிட்டத்தட்ட 22,895 ஒன்று. அடுத்து 115, 23,415. இது வந்து ஒயிட் ரேஞ்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே நம்ம சொல்லியிருந்தது தான் இம்ப்ளாய்டு வாலிடிட்டி பாருங்கள், மார்க்கெட் சினாரியோவை பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி முடிச்சிருக்கிறது 49,400, ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 49,500 புட் ஆப்ஷன், அடுத்து 50,000 கால் ஆப்ஷன், அதுக்கு கீழே 49,000 புட் ஆப்ஷன், 49,500 கால் ஆப்ஷன். அப்போ 49,500 கால் அண்ட் 49,500 புட் ஆப்ஷன். அப்போ இதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 803 எடுத்துக்கிட்டால் 49,500 ப்ளஸ் 803 அப்படின்றப்ப 50,303. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பு கிடச்சிருச்சு. 49,500ல் 600 மைனஸ் பண்ணிங்கன்னா 48,900. அப்போ இங்கே போகணும் அப்படின்னா இதை முதல்ல கிடக்கணும். 49,500 முதல்ல அவங்க பிரேக் பண்ணணும். 500 பிரேக் பண்ணும்போது அவங்களுடைய இம்ப்ளாய்டு வாலிடிட்டி எப்படி இருக்குது, மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்குது. மார்க்கெட் சினாரியோ மீன்ஸ் எஸ்டர்டே லோவா, ஓப்பனா, ப்ரீவியஸ் க்ளோஸா, எதற்கெல்லாம் கீழே இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டோட ரேஞ்சை கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது அடுத்தடுத்து அந்த இம்ப்ளாய்டு வாலிடிட்டியும் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் சேஞ்சஸை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் மார்க்கெட்டோட எட்ஜை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த எட்ஜு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா இந்த எட்ஜை கண்டுபிடிச்சினா தான் அந்த எட்ஜிலேருந்து எப்படி ரிவர்ஸ் ஆக போகிறாங்க, இல்லை ஓப்பன் ஆனோடனே ஒன்று வைக்கிறாங்களே அதுதான் எட்ஜா அப்படின்றத இதை ஓவரால் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓப்பன்லேயே ஒரு ஹை வைக்கிறாங்கன்னா அதுதான் எட்ஜா, மேல் டாப் எட்ஜா அப்படின்றத இதுதான் உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னா இல்லை கரெக்டாக தான் போகிறேன்னா அப்படின்றத நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும். நான் கொடுக்குற இன்புட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கா, சைக்கலாஜிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு அது தெரிய வரும். ஸோ நன்றி, வணக்கம்.